இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 19ஆம் திருவசனம். அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர், அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பெரிந்தீசி நகர் லாரன்ஸ் மறைப்பணியாளர் மறை வண்ணுலரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே என்று ஜூலை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இன்று இயேசு நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? யாருமே நீங்கள் குறைபாடற்ற மனிதராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லையாம். ஆனால் நேற்று நாம் இருந்ததை விட இன்று சிறந்தவராக மாற நாம் தொடர்ந்து முயற்சி செய்கிறோமா என்பதே முக்கியம். இயேசு நம்மிடம் பரிபூரணத்தை அல்ல நண்பர்களே, உண்மையான மனதையும் வளர விரும்பும் இதயத்தையும் தான் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய மாற்றம், அது போதும். ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல முடிவு, இவையே பெரிய மாற்றங்களுக்கும் பெரிய ஆசிர்வாதங்களுக்கும் அடித்தளமாக இருக்கும். தவறு செய்வது தோல்வி அல்ல நண்பர்களே, திருந்திக் கொள்ள மறுப்பதுதான் உண்மையான தோல்வி. அதனால்தான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது இருங்கள், தக்க காலத்தில் அறுவடை செய்வீர்கள் என்று. நேற்றைய உங்களுடன் நீங்களே போட்டியிடுங்கள். ஒவ்வொரு நாளும் இயேசுவுடைய கிருபையால் இன்னும் சிறந்த மனிதராக வளருங்கள். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசக சிந்தனை என்ன தெரியுமா? மன்னிக்க மகிழும் இறைவன். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனை பற்றி மனதை தொடும் ஒரு உண்மை சொல்லப்படுகிறது. உமக்கு நிகரான இறைவன் யார்? அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவாராம் ஆண்டவர். இறைவன் நம் தவறுகளை எண்ணி நம்மை தள்ளிவிடும் கடவுள் அல்ல நண்பர்களே. மனம் திரும்பி வரும் ஒவ்வொருவரையும் அன்போடு மன்னித்து அணைத்துக் கொள்ளும் தந்தை. நாம் பல நேரங்களில் இந்த தவறுக்கு என்னை இறைவன் மன்னிக்கவே மாட்டார் என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவதோ வேறு. என் மகளே, என் மகனே, நீ திரும்பி வா, மீதியை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று அழைக்கிறார். அவர் பழைய பாவங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதில்லை நண்பர்களே. மாறாக புதிய வாழ்க்கையை, புதிய ஆசிர்வாதங்களை, வாய்ப்புகளை தொடங்க நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்க தயாராக இருக்கிறார். ஒரு குழந்தை விளையாடும் போது சேற்றில் விழுந்து விடுகிறது. தாய் அதை திட்டிக்கொண்டே விட்டுவிடுவதில்லை. முதலில் தூக்கி நிறுத்தி சுத்தம் செய்து புதிய உடை அணிவிக்கிறாள். பிறகு சிறிது சிட்டவும் செய்வாள். அப்படித்தானே? அதே போல இறைவன் நம் அழுக்கை பார்த்து நம்மை வெறுப்பதில்லை. நம்மை தூய்மையாக்கி மீண்டும் வாழ வைக்க விரும்புகிறார் என்று சிந்தித்து பார்ப்போம் நண்பர்களே. என்னை இயேசுவிடமிருந்து விலக்கி வைத்திருக்கும் குற்ற உணர்வு ஏதாவது இருக்கிறதா? இயேசுவின் மன்னிக்கும் அன்பை நான் உண்மையாக நம்புகிறேனா? என்னை மன்னித்த இறைவனைப் போல நானும் மற்றவர்களை மன்னிக்கிறேனா அல்லது வீம்போடு வாழ்கிறேனா என்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரின் அன்பு நம் பாவத்தை விட பெரியது. அவரது இரக்கம் நம் தோல்வியை விட ஆழமானது. கடந்த காலத்தில் விழுந்த இடத்திலேயே நீங்கள் நிற்காமல் இறைவனின் கரத்தை பிடித்து புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். இறைவன் நம் கடந்த காலத்தை நினைத்து நம்மை நிராகரிப்பதில்லை. மனம் திரும்பும் ஒவ்வொரு இதயத்திற்கும் புதிய தொடக்கத்தை அளிக்கிறார் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன பார்க்கலாமா? இறைவனின் குடும்பத்தில் நீங்களும் ஒருவர்தான் என்கிறது இன்றைய நற்செய்தி. இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் தாயும் உறவினர்களும் அவரை சந்திக்க வருகிறார்கள். அப்போது இயேசு என்ன கூறுகிறார் தெரியுமா?
விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் என் சகோதரியும் என் தாயும் ஆவார் என்று கூறுகிறார். இயேசு தம் தாயை மறுக்கவில்லை. மாறாக இறைவனின் சித்தத்தின்படி வாழும் ஒவ்வொருவரும் அவரது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதைத்தான் இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். இயேசுவுக்கு நாம் எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்பது நம் பெயராலோ, பிறப்பாலோ, வெளிப்புற அடையாளங்களாலோ, பணத்தாலோ, அழகாலோ தீர்மானிக்கப்படுவதில்லை நண்பர்களே. இயேசுவுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழும் இதயம்தான் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானது. இயேசுவின் குடும்பத்தில் சேருவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. அவருடைய திருவுளத்தின்படி வாழ விரும்பும் மனம் மட்டும் போதும். ஒரு குடும்பத்தில் அன்பு என்பது ஒரே வீட்டில் வாழ்வதால் மட்டும் உருவாகாது. ஒருவருக்கு ஒருவர் அக்கறை காட்டி பொறுப்புடன் அன்போடு வாழும்போதுதான் அந்த உறவு வலுப்படும். அதே போல இயேசுவோடு உண்மையான உறவு வழிபாட்டில், ஜெபத்தில், ஜெபமாலையில் மட்டுமல்ல, இயேசுவின் விருப்பத்தின்படி வாழும் ஒவ்வொரு நாளிலும் வளர்கிறது. ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. நான் இயேசுவின் வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நிற்கிறேனா, அல்லது அதன்படி வாழவும் முயற்சிக்கிறேனா? என் குடும்பத்திலும், பணியிடத்திலும், சமுதாயத்திலும் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறேனா, அல்லது எப்போதும் முறுமுறுத்து கொண்டு கோபத்தோடும் சிடுசிடு என்று விழுந்து கொண்டு இருக்கிறேனா? என்னை பார்த்து இவர் உண்மையாக இயேசுவின் பிள்ளை என்று மற்றவர்கள் சொல்லும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேனா என்று நாம் சிந்திக்க வேண்டும். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடலின் வழி செபிக்கலாமா? இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அவருடைய சித்தத்தின்படி வாழ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே. ஆம் ஆண்டவரே, உமது சித்தத்தின்படி வாழ என்னை நீர் தேர்ந்தெடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். நீர் என்னை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த வழியிலிருந்து நான் மாறாமல் அந்த வழியிலே நான் வாழ எனக்கு கிருபை செய்யும். நானோ ஒரு சாதாரண மனிதன். ஒவ்வொரு நாளும் பலவீனத்தோடு இருக்கிறேன். மனதளவில் தவறி போகிறேன். வாய்ப்பேச்சில் தவறி போகிறேன். சிந்தனையில், பார்வையில் தவறு செய்கிறேன். அதையெல்லாம் நீர் மறந்து மன்னித்து எனக்கு வாழ்வு தரும்படியாய், என் குடும்பத்தை, பிள்ளைகளை காப்பாற்றி உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சத்துருவானவன் உருவாக்கும் சகல ஆபத்துக்களில் இருந்து என் குடும்பத்தை நீர் காக்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, நீரில்லாமல் எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இயேசுவே, இறைவனின் குடும்பத்தில் இடம் பெறுவது பிறப்பால் அல்ல, அவரது திருவுளத்தின்படி வாழும் வாழ்க்கையால் என்பதை நாங்கள் உணர்ந்து, எங்கள் பிறப்பால், பதவியால், பணத்தால், ஜாதியால், அழகால், நீர் எங்களுக்கு தந்திருக்கும் சொத்துக்களால் பெருமை பாராட்டாமல் உமது திருவுளத்தின்படி வாழும் வாழ்க்கையால் மட்டுமே எங்களுக்கு ஆசிர்வாதம், அதுவே எங்களுக்கு நித்திய வாழ்வு என்பதை உணர்ந்து தாழ்மையுள்ள மனிதர்களாக வாழ எங்களோடு குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களையும், பணியிடத்தில் இருக்கும் பெரியவர்களையும் மதித்து அவர்கள் சொல்லும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் மனதில் நான் என்று இருக்கும் அகந்தையை, அகங்காரத்தை எடுத்து போடும். தேவையற்ற எண்ணங்கள், பேச்சுகள், ஆசைகள், உறவுகள், கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நாங்கள் மீண்டு எழும்பி வர, ஜெபத்தோடு வாழ, எனக்கு நீர் தந்திருக்கும் குடும்பத்திற்கு பேணி நல்லதொரு வாழ்க்கை வாழ அருள் செய்யும். தவறிப்போக எத்தனையோ வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் தவறி போகாமல் எங்கள் ஆன்மாவையும், நடத்தையையும், கற்பையும், பேச்சையும் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுக்கு வரும் சலனத்திலிருந்து காத்துக்கொள்ளும். நீர் எப்படி நன்னடத்தையோடு வாழ்ந்தீரோ அதே போல நாங்களும் கணவன் மனைவி சகிதமாய், பெற்றோர் சகிதமாய் வாழ்ந்து எங்கள் குடும்பத்தை காத்துக்கொள்ள அருள் செய்யும். பிள்ளைகளுக்கும் எங்களோடு வாழும் மற்ற உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தாருக்கு முன்னிலையிலும் ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக எங்கள் குடும்பம் இருக்க கிருபை செய்தருளும். ஆண்டவரே, துணை செய்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீர் நடந்து செல்லும். எங்களுக்கு நீர் வழிகாட்டும். உமது பாத சுவடுகளை நாங்கள் பின்பற்றி அதன் வழியே நடந்து எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப, நோய் நொடியிலிருந்து ஜெபத்தின் மூலமும் ஜெபமாலையின் மூலமும் காத்துக்கொள்ள அருள் செய்யும்.
தாய் மரியின் துணையும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் பாதுகாப்பும் நீர் எங்களுக்காக தந்திருக்கும் காவல் சம்மனசானவரின் துணையும் எப்போதும் எங்களோடு இருக்க துணை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளை உமது கரங்களில் ஒப்படைத்து முடிக்கிறேன் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.